Dear students, in this video we will see about polyembryony. What does mean by polyembryony? Occurrence of more than one embryo. Occurrence of more than one embryo in a seed is called as a polyembryony. Here we see the term polyembryony. Poly means many. Many embryos are present in a seed is called as a polyembryony. What is polyembryony? Occurrence of more than one embryo in a seed is called as a polyembryony. It is first reported in oranges. Orange plant, citrus plant தான் அதை வந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. It was reported by Anton von Leeuwenhoek. In your textbook, all of you take page number 27. Take the heading polyembryony. It is an important 3-mark question as well as it is also asked in 5-mark question also ma. So இதுலேருந்து 1 word questionும் உனக்கு இருக்குது. So it is a very very important one. All you must study this question. Define polyembryony. Occurrence of more than one embryo in a seed is called as polyembryony. The first case of polyembryony was reported in certain oranges by the scientist Anton von Leeuwenhoek in the year 1719. It was divided into 4 categories based on its origin. It is of 4 types based on its origin. முதல்ல ஃபஸ்ட்டு ஒன் வந்து cleavage polyembryony. எக்ஸாம்பிள் ஆர்கிட்ஸ். ஸோ cleavageனாலே என்னடா டிவிஷன் தான். ஒரு எம்ப்ரியோ வந்து நிறைய டிவைட் ஆகி அது நிறைய எம்ப்ரியோஸாக ஃபார்ம் ஆகிறது. ஒரு ஃபார்ம் ஆன எம்ப்ரியோஸு அது ஃபர்தர் டிவிஷன் நடந்து நிறைய எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆகிறது cleavage polyembryony. இது எங்கே ஃபவுண்டாக இருக்குன்னா ஆர்கிட்ஸில். செகண்ட் டைப்பு பாரு, ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோ பை செல்ஸ் ஆஃப் எம்ப்ரியோ சாக் அதர் தென் எக். 7 செல்டு 8 நியூக்ளியேட்டட் ஸ்டேஜின் தானே எம்ப்ரியோ சாக் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ எக் இல்லாமல் ரிமைனிங் அதில் எத்தனை செல்ஸ் இருக்குது? 6 செல்ஸ். அந்த 6 செல்ஸில் எக் இல்லாமல் மற்ற செல்ஸ்லேருந்து எதுலையாவது உனக்கு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆச்சுன்னா அதுதான் இந்த பி டைப்பு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சினர்ஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சினர்ஜிட்ஸ் வந்து என்ன பிளான்ட்லன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டலோக்கியாவில், ஆன்டிபோடல் செல்ஸ் வந்து உல்மஸ் அப்படின்ற பிளான்ட்டில், எண்டோஸ்பம் வந்து பெலனோஃபோரால. ஸோ இதிலலாம் உனக்கு என்னது எம்ப்ரியோஸ் வந்து சினர்ஜிட்ஸ் ஆன்டிபோடல் செல்ஸில் எண்டோஸ்பம்லலாம் உனக்கு வந்து எம்ப்ரியோஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் மோர் தேன் ஒன் எம்ப்ரியோ சாக் வித்தின் த சேம் ஓவியூல். ஸோ சேம் ஓவியூலுக்குள்ளே மோர் தென் ஒன் எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகுது. எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் சேம் மெகாஸ்போர் மதர் செல்ஸ் அல்லது டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் 2 or more மெகாஸ்போர் மதர் செல்ஸ். அந்த மெகாஸ்போர் மதர் செல்ஸ்லேருந்து 2 or more எம்ப்ரியோ சாக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஓகேவா? அதில் ஒரு செல்ஸ் மட்டும் 4 செல்ஸில் ஒரே ஒரு செல்ஸ் தான் ஃபங்க்ஷனலாக ஆக்டிவேட் ஆகுதுன்னு பார்த்தோம். அது இல்லாமல் அந்த 4 செல்ஸுமே தனித்தனியாக ஃபங்க்ஷனலாக ஆக்டிவேட் ஆகி மோர் தென் ஒன் எம்ப்ரியோவை ஃபார்ம் பண்ணுறது இது. அடுத்து ஃபோர்த் டைப் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஆஃப் சம் ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ் ஆஃப் தி ஓவியூல்ஸ். ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ் இருக்கு இல்லையா, நியூசெல்லஸ் இருக்கிற வேறு செல்ஸ் எல்லாமே அந்த சம் ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ் எல்லாமே எம்ப்ரியோ சாக் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகி வர்றது. ஸோ நியூசெல்லஸ் இன்டெக்மெண்ட்ஸ் இது மாதிரியான செல்ஸ் வந்து எம்ப்ரியோஸை ஃபார்ம் பண்ணுது. எந்த மாதிரியான பிளான்ட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் அண்ட் ஜைகியம். ஸோ இந்த மாதிரியான பிளான்ட்ஸில் என்னது அதர் ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ். ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ்லேருந்து தான் அதுதான் நியூசெல்லஸ் டிஷ்யூவில் இருக்கிறதா நம்ம ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ்லேருந்து தான் என்ன வருது? மெகாஸ்போர் மதர் செல். மெகாஸ்போர் மதர் செல்லேருந்து தான் உனக்கு எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆக போகுது இல்லையா. இந்த மோர் தென் ஒன் ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ் அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகிருந்து மோர் எம்ப்ரியோ சாக்ஸை ஃபார்ம் பண்ணுறது தான் என்னது இந்த ஃபோர்த் டைப். ஸோ இதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிஎம்ப்ரியானோடது த
சீட்லிங்ஸ் தானேம்மா, அந்த விதையோடு இருக்கிற அந்த செடி இருக்கு பார்த்தியா, அந்த நாற்று அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சீட்லிங்ஸ். ஃபார்ம்டு ஃப்ரம் த நியூசெல்லர் டிஷ்யூ இன் சிட்ரஸ் ஆர் ஃபவுண்ட் பெட்டர் க்ளோன்ஸ் ஃபார் ஆர்காட்ஸ். ஆர்காட்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை பழத்தோட்டத்தை தான் சொல்கிறோம். ஸோ இது மூலமாக, இந்த பாலிஎம்பிரியானி மூலமாக கிடைக்கிற அந்த க்ளோன்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி நேரத்தில் பூத்து காய்க்கிறதுக்கு ஈவனாக வரதுனால இதை வந்து பழத்தோட்டத்தில் வந்து இந்த பாலிஎம்பிரியானியை அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. எம்ப்ரியோஸ் derived through the polyembryony are found virus free plants. ஸோ பாலிஎம்பிரியானி மூலமாக கிடைக்கிற பிளான்ட்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குது, வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸாக இருக்குது. ஸோ இதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனும் பார்த்துக்கோ. டிஃபைன் பாலிஎம்பிரியானி அண்ட் ரைட் இட்ஸ் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்னு கொஷின் கேட்கலாம்.